நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு மலைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கோதுமை வடை தான் செய்யறதுமே ஈஸி, டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். நான் அடிக்கடி என் வயிறை ஃபில் பண்ணிக்கிறது இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவேன். செய்யறதுமே ஈஸி தான். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அப்படியே கொஞ்சம் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 கப் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாவு வேணால் எடுத்துக்கலாம். ஸோ கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆனியன் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. நிறையாவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான், அதையுமே சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையுமே அப்படியே நறுக்கி போட்டுக்கோங்க. இது கூட வந்து பூண்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், 3த்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் சேர்த்து நல்லா இன்னொரு வாட்டி பிசைஞ்சு நல்லா இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் கோதுமை பேப்பரே இருந்துச்சு, அதிலே பார்த்தீங்கன்னா ஆயில் தடவி இதை நான் லைட்டாக உருண்டை பிடிச்சிட்டு இப்படி தட்டி தான் எடுத்துக்கணும். நம்ம இதை வந்து போட்டு தேய்க்கக்கூடாது. தேய்ச்சோம்னா அது சப்பாத்தி மாதிரி மாறிடும். இந்த மாதிரி தட்டி போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கோதுமை வடையை வந்து அதில் போட்டு நம்ம தோசை சட்டியில் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். ஸோ இது ஆயில் சேர்த்துக்கலாம், நெய் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்ய தெரியாத உங்களை ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு செஞ்சுதா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க. செய்யறதுமே